சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். எங்களுக்கு பேட்டி கொடுக்க தெரியாதா, தவறா சொல்ல தெரியாதா? அது ஒரே ஒரு நிமிஷம், அது சுருக்கம் நான் சொல்லிடுறேன். அது சின்ன விளக்கம் நான் சொல்ல, அது வந்து இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏன்னா அவர் அந்த மாதிரி சொன்னதுனால நான் பதில் சொல்லிடுறேன். நான் வந்து நம்முடைய தலைவர் அண்ணன் அன்புமணி சம்மந்தமாக பேசும்பொழுது இந்த விஷயத்த சொன்னார். இந்த மாதிரின்னு சொன்னார், ஏங்க எனக்கு கட்சியாக இந்த சட்டமன்ற உறுப்பினராக பதவியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கட்சி தான் முக்கியம். அவர் எம்எல்ஏ அவரே கூட நின்றுட்டுங்க, மேற்கு சொல்ல நான் நிற்கலை, நீங்கள் எம்எல்ஏட்ட சொல்லிடுங்க, கட்சிக்கு உறுதுணையாக சொல்லுங்கள், உங்களோட உறுதுணையாக சொல்லுங்கன்னு எங்களுடைய தலைவர்கிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். எப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அது இல்லாமல் இந்த பொதுக்குழு நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக மேற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற முக்கியமான நிர்வாகிகள், இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர், மாவட்டத்தை உள்ளிட்ட 100 பேரை அழைத்து 100 பேருக்கு முன்னாடி நான் வாக்குறுதி கொடுத்தேன். அருள் அவர்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. 2 தடவை நம்முடைய தலைவர் வந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் மாவட்ட தலைவர் செயலாளர் ஆலோசனை கூப்பிட்டாரு. ரத்தனமும் போல் மாவட்ட செயலாளரும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல என்பது மிக தலைவர் வந்து வேதனைப்படுறாரு. அதனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியினால் அவர் வராது இருக்க போகிறாரு. இப்போ சேலத்துக்கு வராரு. இந்த சேலம் வர நிகழ்ச்சிக்கு அவர் தொகுதியில் நடக்குது, மேற்கு சட்டமன்ற தொகுதியில் மாநகரத்தில் அந்த கூட்டம் நடக்குது. அதுக்கு வரலன்னு சொன்னால் தவறாகி போயிடும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நான் இந்த மேற்கு தொகுதியில் நான் போட்டியிடலை, அவரே போட்டியிடட்டும் அப்படின்னு அந்த 100 பேத்துக்கு முன்னாடி நான் வாக்குறுதி கொடுத்தேன். நீங்களே நின்றுக்குங்க. நீங்கள் ஆனால் கட்சி கட்டுப்பட்டு தலைவர் கட்டுப்பட்டு 2 பேர்த்துட்டு இணக்கமாக இருங்க. நான் வந்து சொல்கிறது தலைவரோட மட்டும் இருக்குன்னு சொல்லலை, நீங்கள் ஐயா கூட இருங்க, அண்ணனையும் போய் பாருங்கள். இப்போ நாளைக்கு கூட நான் கூட போய் தலைவர் பார்ப்பேன், யார் வேணால் பார்க்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஆனால் 2 கண்ணு சொல்லிட்டு ஒரு கண்ணை மட்டும் நீ குத்திட்டே இருக்கிறீங்க. நீங்கள் அவர் பத்திரிகையாளர் கேட்டதுனால சொல்கிறேன். நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வந்து நான் 21 வயது இருக்கிறப்ப சேரன் நாடாளுமன்ற தொகுதி 89 நிற்கிறப்ப வேட்பாளர் அறிவித்தார். 25 வயது குறைவான காரணத்தினால அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலை. நான் 2வது தொகுதி எம்எல்ஏவாக இருந்தேன். அந்த எம்எல்ஏ பதவி வந்து அருள் அவர்கள் இளைஞர் போட்டின்னு விருப்பப்படுறாரு, கொடுப்பான்னு கேட்டார். பதவி நான் உடனே விட்டு கொடுத்துட்டேன். அதே மாதிரி மாவட்ட நான் வந்து துணை பொதுச் செயலாளர் இருந்தேன். அப்போ அவனை துணை பொதுச் அருள் கேட்குறாரு, தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டாரு, பொறுப்பு கேட்குறாரு, நீ இளைஞருக்கு வழி கொடுப்பா, நீ தான் பஸ் சேலத்தில் எல்லாம் பண்ண போகிறேன் கொடுனாரு. பதவி விட்டு கொடுத்துட்டேனே. ஒன்றும் இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் தெரியும், தேமுதிக கூட்டணியில் சுதீஷ் அவர்கள் இங்கே நின்னார். அவருக்கு எவ்வளோ தொந்தரவு பண்ணார், சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டு. கட்சியில் ஒரு கூட்டணி தர்மத்தை மீறி தேமுதிகனுடைய சுதீஷ் அவர்களை தேர்தலில் போட்டியிடும் பொழுது எவ்வளவோ தொந்தரவு பண்ணார். இது வந்து கட்சினா ஒரு கட்டுப்பாடுனா, கட்சி பதவியோ சட்டமன்ற உறுப்பினர் பதவியோ நிரந்தரம் கிடையாது, கட்சி தான் நிரந்தரம். அதனால் வந்து சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு கட்சி முக்கியம்னு கேட்டால் கட்சி தான் முக்கியம். உங்கள் பத்திரிகையாளர் முன்னாடி சொல்ல, நீங்கள் அவர் கூட கேளுங்க. கார்த்தி வந்து சொல்கிறாரு, நான் மேற்கு தொகுதியில் போட்டியிடலை, நீங்களே நில்லுங்க, கட்சி நல்லா தான் சொல்ல, நீங்கள் கேளுங்க அவர் என்ன பதில் சொல்கிறார் பார்ப்போம். முடிவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி முடிவில்லாத போயிரு, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பித்தா கட்டாயம் முடிவு தான் வரதானே போகுது. ஆனால் அங்கு இருக்கின்ற சிலர் ஒரு 4 பேர் அதை உரிவார்களா என்பது எங்களுக்கு சந்தேகம். அது ஒருத்தர் இருக்காங்க, அது உங்களுக்கு விரைவில் தெரிய வரும். 4 பேர்த்துக்கு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாரும் தெரியும், அதுதான் தெரிய வரும், நிர்வாகிகளுக்கு தெரிய வரும். எங்களுக்கு என்ன இருக்குது இதில் பிரச்சனை? சேலத்தில் எந்த நிர்வாகத்திலும் தலையிறதே இல்லையே. இல்லை, எந்த மாவட்டத்தில்னா இந்த சேலத்தில் நாங்கள் 4 எம்எல்ஏ இருந்திருக்கோம். சேலத்தில் தான் நாங்கள் அதிகமாக 4 சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறோம். கட்சிங்க ரொம்ப வலுவாக இருக்கிறது. எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதா நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பேட்டி கொடுக்குறாரு, வேறு எங்கள் நிர்வாகிகளுக்குள்ளே 2 தரப்பில் இருக்கட்டும். இப்போ அவர் ஒரு 10 பேர்த்துக்கு பொறுப்பு போட்டிருக்காரு. இப்போ ஏற்கனவே இருக்கிற பொறுப்பாளர் இருக்கிறாங்க. இதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குதா, இல்லை எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவராக பிரச்சனையை வந்து சிலரால் அவர் வந்து சொல்கிறாரா, எந்த அடிப்படையில் சொல்கிறாரு எங்களுக்கு தெரியல. அவர் தான் பேட்டி கொடுத்து கட்சியில் குழப்பறத உருவாக்கிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்களை அன்புமணி அல்லது வந்து ஐயா கூப்பிட்டு வரல அப்படின்னு நிற்கிறாங்க. ஆனால் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், கிளை செயலாளர்லாம் ஏன் சாதிக்கிறாங்க? யார்? இல்லை, இது வரைக்கும் எங்களுடைய தலைவரான அன்புமணி அவர்கள் கரூர் பாஸ்கர் என்ப ஒரே நபரை தவிர யாரும் இதுவரை கட்சியிலிட்டு நீக்கினதே கிடையாது. தயவுசெய்து தெரிஞ்சுங்க.
ஒரே ஒரு நபரை தவிர இதுவரை யாருமே கட்சியில் நீக்கணும் கிடையாது. ஐயா அவர்கள் யாரை நியமனம் செய்தார்களோ அவர்தான் இன்று வரை மாவட்ட தலைவர் செயலாளர், பேரூர் நகர ஒன்றிய நகராட்சி தலைவர் செயலாளர் இருக்கிறார். ஒன்றியத்தில் எல்லா பொறுப்பிலும் இருக்கிறாங்க. அவர் யார் நீக்கிட்டு புதுசாக போடுறாங்களோ அவருடைய அதிகாரம், தலைவரோட அதிகாரம், அவர் அந்த பொறுப்பில் தொடருவார்னு சொல்கிறார். அவ்வளோதான். இவர் யாரையுமே இன்ன வரைக்கும் போடலை. கரூர் பாஸ்கரை தவிர யாருமே கட்சி விட்டு நீக்கலை, நீக்கவும் மாட்டார். ஐயாவுக்கு எதிராக தலைவரும் செயல்பட மாட்டார். அதுதான் அவரோட நோக்கம். அதான் சொல்கிறார், 2 கண்ணுன்னு சொல்கிறார். ஆனால் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறார், இன்னொரு கண்ணில் இது வைக்கிற மாதிரி அவர் செயல்படுறாரு. அது அவருடைய மனசாட்சிக்கே விடுறோம். அது எதனால், எதுக்காக, யாருக்காக இப்படி பண்ணுறாருங்கிறது அவர் தான் பதில் சொல்லணும். நாங்கள் அதை சொல்கிற எங்கள் மனம் சரியாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தொண்டனும் இன்றைக்கி மனவேதனையில் இருக்கின்றோம். இவ்வளோ தியாகம் செஞ்சு இந்த வளைச்சி நூற்றுக்கணக்கான பேர், அதாவது காவல்துறையில் 21 உயிர் பலி கொடுத்தது என்பது ஒரே நாள் சாலை மறியல் உயிர் மட்டும் இல்லை. ஒவ்வொரு மாநாட்டுக்கு 8 பேர் 7 பேர் இறந்தது, பொதுக்கூட்டு இறந்தது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய சொந்தங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் செய்து வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அண்ணா திமுக, திமுக அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இன்றைக்கி எங்களுடைய ஐயா அவர்களும் தலைவர் அவர்களும் இணைந்து நடத்திய பொழுது இந்த கட்சிக்கு வரலாறு நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கு சீர்குலைக்க சிலரால் அது நடத்தப்பட்டு இருக்கிறது எங்களுடைய எண்ணம், எங்களுடைய நிலைப்பாடு. ஒன்றிணைந்து இருக்கும்போதே கிட்டத்தட்ட தொடர் தோல்விகளை சந்தித்து வருது. இப்போ கட்சி பிளவுபட்டு இந்த நேரத்தில் வரவேற்ற 2026 தேர்தலில் பாமக பெறக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றீங்க. அது சாத்தியமா? எங்கள் கட்சி மேலே இருக்கின்ற எங்களோட நம்பிக்கை வெற்றி தோல்வி. இப்போ திமுக எத்தனை தடவை வெற்றி பெற்றிருக்காங்க, முதலமைச்சராக எத்தனை தடவை தோற்றுருக்காங்க. அண்ணா திமுக நிலைமை என்ன? தொடர்ந்து அவங்கள ஜெயிச்சாங்க. ஜெயலலிதாவே சட்டமன்ற உறுப்பினர் நின்று தோற்றுருக்குறாங்க, கலைஞரே தோற்றுருக்கிறாரு, அறிவித்தாங்க. அப்புறம் வெற்றி தோல்வி என்பது தமிழ்நாட்டில் இயற்கை தான். அது ஒன்றும் பெரிய தோல்விங்கிறத சொல்ல முடியாது. 21 சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறோம், 7 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கிறோம், 2 மத்திய அமைச்சர்கள், இதுவரை 5 மத்திய அமைச்சர்கள் நடந்திருக்கிறோம். அதேமாதிரி அதிமுக இன்றைக்கி தொடர்ந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 39 நாடாளுமன்ற திமுக போயிருக்கிறோம். 10 ஆண்டு போயிருக்குது. என்ன பிரயோஜனம்? தோல்வி தானே. இன்றைக்கி அவங்க போய் மத்தியில் இன்றைக்கி ஆள் இல்லையே. அதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நமக்கு இன்னொரு 6 மாதம் இருக்கின்றது. நீங்கள் எந்த கட்சி நம்ம கூட்டணி போகிறோம், அந்த கட்சி எங்களை கூப்பிடுதா இல்லையா? தமிழ்நாட்டில் கட்டாயம் பாட்டாளி மகிழ்ச்சி யாராலும் தவிர்க்க முடியாது. யாராலும் தவிர்க்க முடியாத கட்சி நாங்கள் இருக்கோம். அது கட்டாயம் எங்களுடைய தலைவர் அன்புமணி தலைமையில் சிறப்பாக வெற்றி நடைபெறும். இந்த தேர்தலில் அவர் சொல்கிற கூட்டணி ஐயா ஆலோசனைப்படி அவர் இலக்கு என்ன, எங்களுடைய ஐயானுடைய இலக்கு என்ன? வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு வழங்கணும். இதுதான் எங்களுடைய இயக்கத்தினுடைய நோக்கம், ஐயானுடைய கொள்கை. இந்த கொள்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஆனால் அன்புமணி தலைமையில் ஒன்றிணைந்து செய்வோம். இன்றைக்கு சில பேர் போயிருக்கலாம், ஐயாட்ட போயிருக்கலாம், என்ன சூழ்நிலை தெரியாத போயிருக்கலாம். கட்டாயம் அவர்களாம் எங்களுடைய தலைவர் பின்னாடி கட்சிக்கு துணை நிற்பார்கள். எந்த பதவி விட்டு கொடுத்துட்டாராம்? புரியல. அதாவது இன்னொன்று சொல்கிறோம். ஐயா அவர்கள் மனதார அந்த தலைவர் பதவி வேணும்னு ஆசைப்பட்டிருந்தாருன்னா, அருள் நேற்று தான் இன்னைக்கு கூட சொன்னார், ஐஜிஐ டிஏஜிஐ இன்ஸ்பெக்டர் ஆகிறாங்கிற கதையாக சொல்கிறாரு. மொத்தம் 32 அமைப்பை எங்களோட ஐயா அவர்கள் நிறுவியிருக்கிறார். அதில் பாட்டாளி மகிழ்ச்சி உண்டு. அதனுடைய நிறுவனர் ஐயா. அவர் இப்போ தலைவர் ஆகணுங்கிறது ஐஜியிலேருந்து அது கீழே வர மாதிரி. அவருக்கு அந்த தலைவரை நியமனம் செய்த அதிகாரமே அவருக்கு தான். இப்போ போய் நான் தலைவர் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய நோக்கம். அவர் தலைவர் ஆகணுங்கிறது அல்ல, இவரை தலைவர் பதவியில் எடுக்கணுங்கிறது தான். மருத்துவர் அன்புமணி அவர்களை அந்த தலைவர் பதவியிலிருந்து எடுக்க வேண்டும், நீக்க வேண்டும் என்பதற்காக தான் அதை பண்ணார். வேற ஒன்றும் நோக்கம் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை,
கரூர் பாஸ்கர் நான் சொன்னேன். ஐயா வந்து 15 மாவட்டத்திற்கு வந்து அவரை வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காரு. 15 மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காரு. அவர் மேலே கொலை வழக்கு இருக்குது, கொலை முயற்சி வழக்கு இருக்குது. அதை இன்னைக்கு போடப்பட்டது, கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டது. அது கோர்ட்டில் செஞ்சிச்சார், அது இதெல்லாம் பண்ணிக்கார். அதனால் இழந்த பழம் விற்கிறது வந்து யாரும் தப்பாக சொல்ல முடியாது. இப்போ அந்த விவசாயி கூட்ட மாவட்டத்தில் பொறுப்பு போட்டான்னு சொன்னால் அது என்ன தவறுன்னு தெரில, எங்களுக்கு ஒன்றும் தவறுன்னு தெரில. இழந்த பழம் விற்கிறீங்க, கட்சியில் இழந்த பழம் ரோட்டில் இழந்த பழம் விற்றவங்களுக்கு கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்கான்னு சொன்னது வந்து என்ன தவறு? அது ஒன்றும் தவறு இல்லை. அதாவது விமர்சனம் என்பது, இப்போ அந்த இழந்த பழம் விற்கிறேன்ட்ட கூப்பிட்டு அந்த கட்சியில் பொறுப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, எந்த கிளையில் எவ்வளோ உறுப்பினர் இருக்கிறான், கட்சியில் என்ன கட்சியினுடைய நடைமுறை என்ன, அடிப்படை என்ன அப்படிங்கிறவங்களுக்கு தெரியுமா? இழந்த பழம் எவ்வளோ கிலோவுக்கு போகும், எந்த காட்டில் போய் விளையுது, வாங்கிட்டு வந்தால் அது விற்கலாம், எவ்வளோக்கு வாங்கலாம் விற்கலான்னு இழந்த பழக்காரர் தெரியும். கட்சி பொறுப்பை அவர் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எந்த கிளையில் எப்படி பண்ணணும், பூத்து எப்படி அமைக்கணும், தேர்தல் பொறுப்பாளர் எப்படி போடுவாங்கிறது அந்த இழந்த பழம் விற்கிறவங்க எப்படி தெரியும்? அதனால் அந்த மாதிரி உதாரணம் சொன்னாரே தவிர யாரையும் வந்து கொச்சைப்படுத்தணும்னு எங்களை தலைவருக்கு இல்லை. அதில் வந்து எந்தமான இல்லை. சில பேர்த்துக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ஆதாரம் இருக்கின்றது. அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இருக்கிறதான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தனியாகவே நாங்கள் கொடுக்குறோம், பத்திரிகையாளர் கொடுக்குறோம். ஐயா அவர்கள் போட்ட சில பொறுப்பாளர்கள் அவர் சொன்ன வழக்கில் 100க்கு 100 சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் அதை சொல்லியிருக்காரு. அதாவது இது தெளிவாக ஒரு பதில், ஒரே பதில் தான். ஐயாவுடைய இலக்கு என்பது, பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கிய இலக்கு என்பது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான். இன்றைக்கு அவருடைய சூழ்நிலை, அவரை பின்தொடர முடியாமல் சூழ்நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். காரணம் அந்த 4 பேர். அவருடைய சொல்லை கேட்கின்ற ஐயா அவர்கள் எங்களுடைய சொல்லி, தலைவர் மட்டுமல்ல, எங்கள் 108 மாவட்ட தலைவர் செயலாளர்கள் பொறுப்பாளரை கூப்பிட்டு ஒரே ஒரு முறை தலைவராக அவர் நீடிக்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கலாமா இல்லையா? ஏன் மாத்திரன்னு சொல்லி, ஜனநாயக கட்சி தானே, எதுக்காக அப்படி மாற்றுறீங்க, நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ சந்திரபாபு நாயுடு இருந்தார், ஆந்திராவில் இருந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு தவறு செய்தார். ஏன்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு கேள்வியா, என்டி ராமராவ் வந்து சந்திரபாபு நாயுடு கேள்வியா, அவர் வெற்றி பெறலையா? இன்றைக்கி அவர் தவறு செய்தார், அதனால் அவர் போச்சு. லல்லு பிரசாதையாவது இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் என்ன ஆச்சு இன்றைக்கி? அந்த மாதிரி ஐயாவை வந்து நான் குறையே சொல்லலை. ஆனால் அவர் கூட இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அவரை செயல்படுத்த விடாமல், அவர் தூங்குகிற நேரம் அந்த 12 மணி நேரத்தை தவிர மீதி முழு நேரமாக அங்கே உட்காந்து சிலர் அவரை இயக்க கொண்டிருக்கிறார்கள். அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாலும் இயக்கத்தில், பாட்டாளி மக்கள் கட்சியில் நாங்கள் எங்களுடைய இலக்கு என்பது இடஒதுக்கீடு. ஐயாவினுடைய இலக்கு இடஒதுக்கீடு. அதை இந்த தேர்தலில் சரியான கூட்டணி அமைத்து வருகிற 2026 அந்த 10.5ஐ பெற்றே தீர்வோம். அதுக்கான கூட்டணி நாங்கள் அமைப்போம். அதற்காக நாங்கள் எங்களுடைய ஐயாவுடைய கொள்கைக்காக தலைவர் இணைந்து நாங்கள் செயல்படுவோம்.